டிஸ்க்ளைமர். எனக்கு ஃபன் வேணுங்க. உங்களுக்கு ஃபன் வேணும்னா எனக்கு ஆமாங்க. கொஞ்சம் subscribe வேணும். ஃபன் வேணுமா? ஆமா. இந்த வளனே போறேன் போட்டாச்சு. அசிங்க பிடிச்சவனே பொண்ணுங்க கிட்ட காட்டுற இடமாடா இது. நான் என்ன கலட்டிடா காட்டுனேன், டவுசரோட தான் காட்டுனேன். அம்மா தேவி, உன் ஃபியூச்சர்ல நீ என்ன ஆக போற? தாயாகும் போதுதான் ஒரு பெண்ணோட பிறப்பு முழுமை அடையுது. அதனால ஃபியூச்சர்ல ஒரு நல்ல தாயாக போறேன் சார். வெரி குட் வெரி குட். ஏ குருமூர்த்தி, நீ என்ன ஆக போற? நான் தேவிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன் சார். அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் உருப்படாது. லாஸ்ட் வரைக்கும் சொல்றேன். ஹாய் ChatGPT, என் குழந்தைக்கு சுத்தி போடணும், தமிழ்ல அழகா சொல்லு. என்ன ப்ரோ எல்லா வேலையும் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கீங்க? ஏடா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. கறி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா. டேய் கண்ணை திறந்து பாரு. கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே போடா. என்னடா போஸ்ட் இது? நான் இப்படி உட்கார்ந்து பார்த்ததே இல்ல. செம கியூட்டா இருக்கு. படிக்கணும். இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ஹாய் गाइस, ஃபைனலா வந்து தாய்லாந்துல ஆசைப்பட்ட மாதிரி வந்து சாய்த்ரிக்கு ஃபுல் பாடி மசாஜ் பண்ணிட்டோம். ஐயோ சினுங்கிறானே போடா வெளியே. பயங்கரமா இருக்குது गाइस. இது பாருங்க गाइस, நாலு கலர்ல பயங்கரமா இருக்கு. இப்போ என்ன மேட்னா எங்களுக்கான யார் வர போறாங்கன்னு எங்களுக்கு ஆர்வமா இருக்கு. இதுல வேற எங்க ஆளு மாத்திக்கலாமா, செலக்ட் பண்ணிக்கலாமா? வாங்குங்கள் விளையாடலாம். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே. நானும் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பையனை உங்க வீட்டுல தெரிஞ்சிருச்சு. கஷ்டமா இருக்கு. நேரம் அவன் பொண்டாட்டிக்கிட்ட எவ்வளவு அடி வாங்குவானோ. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. நான் ரொம்ப அழகா வளர்த்திருக்கேன். நன்றிங்க. இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேல என்ன வேணும்? புள்ளையாடி வளர்த்து வச்சிருக்க? உருப்பட மாட்டடா. நீ உருப்பட மாட்ட. காலைல 8:30 மணி வரைக்கும் தூங்கினா எப்பறம் உருப்படுவ? எந்திரா. போன்ல ஒரு போட்டோ எடுத்துக்கணும் ப்ரோ. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். லவர்ஸ் டே அன்னைக்கு லவர் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. காந்தி ஜெயந்திக்கு கூட தான் நம்ம கூட காந்தி இல்லை. நம்ம என்ன ஃபீல் பண்ணிட்டு இருந்தோமா? நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசாப்ல. நீ ஜெயிச்ச உன்ன மாதிரி மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். அந்த அக்காவை போய் கூப்பிடு. மாமா மாமான்னு சொல்லி உண்மையிலேயே என்ன மாமாவாவே ஆக்கிட்டாங்க சிவாஜி. தமிழ்நாட்டுல ஒண்ணு தெரியாத ஒரு பையனை 4 பொண்ணுங்க சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறோம். நாங்களும் தமிழ்நாட்டுல தானே இருக்கிறோம். எங்களுக்கு மட்டும் ஏன் சார் அந்த கஷ்டம் வர மாட்டேங்குது? சார் உங்ககிட்ட நாங்க எதுவுமே கேட்கல சார். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏய் வாயை முன் ஏந்து போட. எதா அசிங்கமா பேசிட்டு போற. பப்ளிக் அதான் பண்ணக்கூடாது. எப்படான்னு தெரியுற நீ? இருடி வந்து பாக்குறவன் கணக்க கணக்கையா? அப்பா உட்காருங்க, டைம் ஆச்சு. அசம்பிளிக்கு போகணும். இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு.
மாப்பிள்ள இல்லடா ரிசப்ஷன் பேனர் அடிச்சியா டிஎம்கே பேனர் அடிச்சியா சரி அடி அடிச்சுட்டு என்ன பண்ற நம்ம பசங்க பேர் முன்னாடி எல்லார் பேர் முன்னாடியும் கொத்துன்னு ஆட் பண்ணிக்கோ ஆமா கொத்து பரத் கொத்து விமல் கொத்து அஸ்வின் கொத்து சரவணன் கொத்து அருண் ஆட் பண்ணிக்கோ சரியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளாம் இனிமேல் கொத்தடிமை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம ப்ரௌடா சொன்னோம் வி ஆர் ஆல் ப்ரௌட் கொத்தடிமை ஓகே ஐ மீன் ப்ரௌடு கொத்துஸ் என்ன கொத்துஸ் முட்டை கொத்தா சிக்கன் கொத்தா இல்ல மட்டன் கொத்தா இல்ல பீஃப் கொத்தா இல்ல என்ன வெறும் வெறும் புரோட்டா கொத்தா என்ன கொத்து கொத்துல என்ன கொத்து கொத்தா பெரிய முந்திரி கொத்து உன்னை கட்டிக்கிறேன் அவரை வச்சுக்கிறேன் 2 பேரா மாமி தப்பு அல்லவா நீங்க செய்வது நேர்மையான முறையினிலே பரீட்சை எழுதுங்க பார்த்து எழுதாதே கேட்டு எழுதாதே ஜாடி செய்யாதே விடை எழுதாதே படிக்காம வந்து விட்டு பரபரக்காதே பக்கத்து பேப்பரை பார்த்து நீயும் விடைய எழுதாதே ஐயோ அதுக்கு மேல எனக்கு சூப்பர் மேடம் இதுவே செமையா இருக்கு எல்லாம் கை தருங்க ஃபேன்ஸ் கை தருங்க தேங்க்யூ சூப்பர் மேடம் நான் 2 ஜூஸ் கொடுங்கண்ணா இந்த ப்ரோ எவ்வளோ ப்ரோ 20 ரூபா ஹலோ பேபி உன் வாட்ஸ்அப் ஒரு ஸ்கேனர் அனுப்பியிருக்கேன் 20 ரூபா மட்டும் அனுப்புறியா என்கிட்ட காசு இல்லடா கடையில் நிற்கிறேன் யார்ட்ட வாங்கி அனுப்பிடுறீ சரி இரு எங்க அப்பா கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விடுறேன் சீக்கிரம் அனுப்பிச்சு சொல்லு ஹலோ பேபி நான் உனக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கேனர் அனுப்பிச்சிருக்கேன் அதில் ஒரு 20 ரூபா மட்டும் சென்ட் பண்றியா ஓகே பேபி இதே உடனே அனுப்பிச்சுடுறேன் பேடிஎம்மில் 20 ரூபாய் பெறப்பட்டது வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன் நானு ரிட்டனா கொடுங்க இந்தாங்க சரி சரி உங்க பேர் சொல்லுங்க சிவானி துபே ரிட்டர்ன் ஆகாது அது எப்படி ரிட்டர்ன் ஆகாது ஏன்னா அது போஸ்ட் ஆயிடுச்சு அப்ப நீங்க எதுவும் காசு கொடுத்து வாங்க மாட்டீங்க காசு கொடுத்து வாங்க மாட்டேன் ஆர்டர் போட்டு வந்து Dress போட்டு நாங்க ரீல்ஸ் போடுறோம்ல அதுக்கப்புறமா அது அப்படியே நாங்க ரிட்டர்ன் போட்டுருவோம் கேரளால எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு பர்த்டே நானும் அவளோட போட்டோவை என்னோட ஸ்டோரியில வச்சேன் ஒரு சாங் ஒண்ணு வச்சேன் என்ன சாங் தெரியுமா நல்லா இருக்குல்ல அப்படி நினைச்சுதான் நானும் வச்சேன் அவளும் பார்த்துட்டு தேங்க்யூன்னு சொன்னான் கொஞ்ச நாள் போச்சு இந்த சாங்கோட தமிழ் வெர்ஷன் வேணுமே அப்படின்னு சர்ச் பண்ணேன் என்ன வந்துச்சு தெரியுமா நல்லா பினாயில் ஊத்தி வாய் கழுவுடா காலங்கத்திலே சாவலியான்னு கேக்குறான் 23 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு எல்லாம் அடுத்த எலெக்ஷன்ல கல்யாணம் ஆயிருக்குமா கப்பல் கூல்ஸ் சும்மா சொன்ன உடனே சிரிக்கிறது யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான் டேய் என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா அடப்பு தெரிச்சு நினைச்சுக்கிட்டு இருக்க பல காலங்களாக திருமண தடைகள் இருப்பவர்கள் கூட இந்த திருக்கோயிலில் வந்து தோஷ பரிகாரம் செய்து அவர்கள் மனமாற வேண்டிக் கொண்டால் எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் அந்த தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் கைகூடும் என்பது இந்த திருக்கோயிலுடைய நம்பிக்கை. உனக்கு மட்டும் இல்லடா உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன் உன் ஏரியால இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே போடா போகுதுண்ணே ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா போடா பாடுறேன் என்ன அதான் ஜர்க்கா நன்றி வணக்கம்